பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 27-28 வசனங்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தமாய் தேவன் அவனை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தாவீதை தெரிந்தெடுத்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த தாவீதின் மூலமாய் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க தேவன் கிருபை செய்தார். அதுதான் கோலியாத்தை வீழ்த்தி ஒரு ரட்சிப்பு கிடைக்கப்படுகிறது. சத்துருவாக அங்கே யார் நிற்கிறான் என்றால் பெலிஸ்தியன் நிற்கிறான். அவன் தான் யுத்தம் பண்ண வந்து கொண்டிருக்கிறான். அவன் தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான், எப்படி இவர்களை வீழ்த்தலாம் என்று தருணம் பார்த்து காத்திருக்கிறான். இந்த நிலையில்தான் பட்டயத்தை உடைய சவுல் எதிராளியாக பெலிஸ்தியனை பார்க்காமல் தனக்கு உதவியாக இருந்த தாவீதை எதிராளியாக பார்க்க ஆரம்பிக்கிறான். பெலிஸ்தியனை துரத்துவதை விட்டுவிட்டு தாவீதை துரத்த ஆரம்பிக்கிறான். பெலிஸ்தியனுக்கு விரோதமாக எழும்புவதை விட்டுவிட்டு தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். தாவீதை எதிராளியாகவே பார்த்து தாவீதை பின்தொடர்ந்து தாவீதை துரத்தி தாவீதுக்கு விரோதமாகவே அவனுடைய செயல்கள் இருந்தது நிமித்தமாக பெலிஸ்தியன் சவுலிடத்திலே நெருங்க ஆரம்பிக்கிறான். வேதம் இதை நமக்கு தெளிவாய் காண்பித்து உணர்த்தி எச்சரிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிராளியாக நாம் யாரை வைத்திருக்கிறோம்? நம்முடைய எதிராளி என்று வேதமே நமக்கு அடையாளம் காண்பித்து தருவது பிசாசு, சாத்தானை. சாத்தானை எதிராளியாய் வைக்க வேண்டிய இடத்துல நாம் சகோதரர்களை எதிராளியாய் வைப்போம் என்றால் சாத்தான் எளிதில் நம்மை நெருங்குவான். இதைதான் இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சவுல் தன் கையில் இருக்கிற பட்டயத்தை வைத்து பிசாசை எதிர்க்காமல், சத்துருவை எதிர்க்காமல், அதாவது பெலிஸ்தியர்களை எதிர்க்காமல் தாவீதையே எதிர்த்து தாவீதுக்கு விரோதமாகவே பட்டயத்தை தூக்கி எறிகிறான், ஈட்டியை தூக்கி எறிகிறான். இது நிமித்தம் என்னானது என்றால் பெலிஸ்தியன் உள்ளே வந்து பாளையம் போட்டு பெலிஸ்தியன் நெருங்கி இந்த சவுலை கொன்று போட்டான். நம்முடைய எதிராளி யார்? உங்கள் எதிராளியானவன் அவன் பிசாசு, சாத்தான். அவன்தான் நம்முடைய ஆத்துமாவை எப்படியாவது கெட்டுப்போக பண்ண வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. ஆனால் பிசாசை எதிர்ப்பதற்கு பதில் நம்முடைய சகோதரர்களை, நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களை நாம் எதிர்த்து பகைத்து அவர்கள் மேலே கசப்பு வைராக்கியத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம் பிசாசுக்கு கொடுக்கிற இடம். அவன் இந்த தருணத்தை பார்த்து நம் எல்லைக்குள்ளே வந்து பாளையம் போடுவான். அதன் பிறகு அவனுடைய பட்டயம் எளிதில் நம்மிடத்தில் நெருங்குவதற்கு அது ஏதுவாயிருக்கும். இந்த சவுலனுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி. எனவே சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். இந்த பகை, விரோதம், கசப்பு இவைகளை நம்மை விட்டு வேரோடு பிடுங்கி போட ஆண்டவரிடத்திலே கிருபையை கேட்போம். ஆமே, நாம் சகோதரர்களை பகைத்தால் சத்துரு அந்த தருணத்தை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி எச்சரித்த உம்முடைய அன்பின் வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரர்களை பகைக்கிற அந்த நிலையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து நேர்வழியாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.